நள்ளிரவில் தனியாக கண்ணாடி முன் நின்று உங்கள் பிம்பம் அசைந்தால் என்ன ஆகும், ஆனால் நீங்கள் அசையாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? சென்னையின் அமைதியான புறநகர் பகுதியில் வசிக்கும் கார்த்திக் என்ற மனிதருக்கு அந்த கற்பனையான பயம் அவர் மனதில் கடைசி விஷயமாக இருந்தது. அவர் யதார்த்தத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தார். அவரது சிறிய மொபைல் பழுது பார்க்கும் கடை கடந்த 2 ஆண்டுகளாக பணத்தை இழந்து கொண்டிருந்தது. வங்கியிலிருந்து அழைப்புகள் இடைவிடாமல் வந்து கொண்டிருந்தன. சொந்த கடன்காரர்கள் ஆக்ரோஷமாகி வந்தனர். மேலும் தன் மனைவி பிரியா மற்றும் 8 வயது மகள் தீபிகாவை பராமரிக்க வேண்டிய அழுத்தம் அவரை மூச்சு திணறச் செய்தது. ஒருவர் அந்த அளவிலான முழுமையான நிதிப்பீதியை அடையும் போது அவர்களின் பகுத்தறிவு சிதையத் தொடங்குகிறது. விரக்தி ஒரு உளவியல் வெற்றிடத்தை உருவாக்குகிறது. பகுத்தறிவுள்ள மனம் உடனடியாக நிராகரிக்கும். தீர்வுகளை பரிசீலிக்கவும் அபாயங்களை ஏற்கவும் மக்கள் தயாராகிறார்கள். கடையில் மற்றொரு மோசமான நாளுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த கார்த்திக் ஆள் நடமாற்றம் இல்லாத, அறிமுகமில்லாத ஒரு தெரு வழியாக குறுக்கு வழியில் சென்றான். அங்கே தூசி படிந்த பழங்கால கண்ணாடிகளின் சேகரிப்புக்கு மத்தியில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த மனிதர் கார்த்திக்கிற்கு ஒரு விசித்திரமான உத்தரவாதத்தை அளித்தார். தனது சேகரிப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கண்ணாடி கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றி எழுத முடியும் என்று அவர் கூறினார். அது அவனுக்கு அளவற்ற செல்வத்தை அளித்து அவனது கடன்களை முற்றிலுமாக துடைத்தெறியும். அந்த பொருளுடன் ஒரு நெகிழ்வற்ற நிபந்தனை இணைக்கப்பட்டிருந்தது. அதன் உரிமையாளர் எந்த சூழ்நிலையிலும் சரியாக நள்ளிரவில் அந்த கண்ணாடியை நேராக பார்க்கவே கூடாது. கார்த்திக் சிரித்தான். அந்த எச்சரிக்கை பயனற்ற குப்பைகளை விற்கச் சொல்லும் ஒரு விசித்திரமான விற்பனை உத்தி என்று எண்ணி சில ரூபாய்களை கொடுத்துவிட்டு அந்த கனமான கண்ணாடியை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். ஒரு விசித்திரமான எளிமையான விதியை கடைபிடிப்பதற்கு ஈடாக ஒரு மர்மமான சக்தி ஒரு பெரிய வெகுமதியை வழங்கும்போது அந்த விதி பாதுகாப்பிற்காக இல்லை என்பதை அவன் உணரவில்லை. அது இறுதியில் மீறுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் சில நாட்களுக்கு அந்த கண்ணாடி வெறுமனே சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. பிறகு நடக்க முடியாதது நடந்தது. திடீரென்று வாடிக்கையாளர்கள் கார்த்திக்கின் கடைக்குள் குவிந்தனர். நிலுவையில் இருந்த ஆர்டர்கள் தீர்ந்தன. அசாதாரணமான வேகத்தில் பணம் வரத் தொடங்கியது. சில வாரங்களுக்குள் பெரும் கடன்கள் அடைக்கப்பட்டன. அவன் வீட்டில் இருந்த கனமான சூழல் நிம்மதியாலும் சிரிப்பாலும் மாற்றப்பட்டது. கார்த்திக் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தான். அவனது செல்வம் வேகமாக வளர்ந்தது. சிறிது காலத்திற்கு நள்ளிரவில் கண்ணாடியை கண்டிப்பாக தவிர்ப்பது மட்டுமே அவனது ஒரே கவலையாக இருந்தது. இருப்பினும் எப்போதும் மனிதர்களால் என்றென்றும் உயர் எச்சரிக்கை நிலையில் இருக்க முடியாது. கார்த்திக் தனது வசதியான வாழ்க்கைக்கு பழகிய போது அவனது நிதி குறித்த பயம் மங்கியது. அதனுடன் அந்த முதியவரின் எச்சரிக்கை மீதான அவனது அதீத எச்சரிக்கையும் மறைந்தது. அந்த மீறல் முற்றிலும் சாதாரணமான ஒரு இரவில் நடந்தது. கார்த்திக் தூக்க கலக்கத்துடன் ஒரு குவளை தண்ணீர் குடிக்க தாகத்துடன் எழுந்து தடுமாறிக்கொண்டு தாழ்வாரத்திற்குள் சென்றான். கடிகாரம் ஒலித்தது. அது சரியாக 10 இருந்தது. அந்த கண்ணாடி சட்டத்தை கடந்து செல்லும்போது அவன் கவனமின்றி நிமிர்ந்து பார்த்தான். அவன் இதயம் நின்றுவிட்டது. கார்த்திக் அந்த இருண்ட கூடத்தில் உறைந்து நின்றான். ஆனால் கண்ணாடியில் இருந்த மனிதன் அப்படி நிற்கவில்லை. அவனது பிம்பம் அவனையே பார்த்து வன்மமான புன்னகையுடன் சிரித்து கொண்டிருந்தது. அவன் திகிலுடன் பின்வாங்கினான். அடுத்த நாள் காலைக்குள் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வை எதிர்கொள்ளும் போது நமது மூளை இயல்பாகவே செய்யக்கூடியதை அவனது மனம் செய்தது. அது தன்னை துண்டுகளாக பிரித்து கொண்டது. அது மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு தெளிவான கனவு என்று அவன் தன்னைத்தானே நம்ப வைத்துக் கொண்டான். அந்த பேய் தொல்லை வேகமாக அதிகரித்தது. சில நாட்களுக்கு பிறகு பிரியா அவர்களின் படுக்கை அறைக்குள் நுழைந்தபோது குட்டி தீபிகா ஒரு வெற்று மூலையை பார்த்து சிரித்துக் கொண்டும் கிசுகிசுத்துக் கொண்டும் இருப்பதை கண்டாள். அவள் யாரிடம் பேசுகிறாள் என்று பிரியா கேட்டபோது தீபிகா மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து கண்ணாடி மாமா என்றாள். கண்ணாடியில் பார்த்தது ஒரு எல்லையை உடைத்தது. உள்ளிருந்த அந்த சக்தி அந்த சுருக்கமான காட்சி தொடர்பை பயன்படுத்தி வீட்டிலுள்ள மிகவும் பலவீனமான மனதை கடந்து சென்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. தன் மகளின் பாதுகாப்பு குறித்த அதீத பயத்தால் உந்தப்பட்டு காரிக் அந்த மூலத்தை எதிர்கொள்ள முடிவு செய்தான். அவர் இரவு 280 மணி வரை காத்திருந்து கண்ணாடி அருகே நடந்து சென்று தன் இடத்தில் உறுதியாக நின்றார். மணி 14 அடித்தது. அவன் கண்களை திறந்தான். புன்னகைக்கும் அவனது உருவம் இன்னும் அங்கேயே இருந்தது. ஆனால் இப்போது அது டஜன் கணக்கான நிழல் உருவங்களால் சூழப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றிற்கும் குழிந்த கும்மிருட்டு கண்கள் இருந்தன. கார்த்திக்கின் முகத்தை அணிந்திருந்த அந்த பொருள் இறுதியாக பேசியது. அது அந்த பொருளின் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தியது. அது ஒரு பூட்டப்பட்ட கதவு. அதை திறக்க பேராசை கொண்ட ஒருவருக்காக அவர்கள் மிக நீண்ட காலமாக காத்திருந்தனர். திடீரென்று சிலந்தி வலைப்புலவு கண்ணாடியின் குறுக்கே பாய்ந்தது. கண்ணாடி வெளிப்புறமாக வெடித்து ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சிதறியது. வீட்டில் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டு அனைத்தும் முழு இருளில் மூழ்கியது. ஹாலின் மறுமுனையிலிருந்து தீபிகா அலறத் தொடங்கினாள். கார்த்திக் பெற்ற செல்வம் ஒரு தூண்டில். அந்த பொருள் மனித பேராசையை பயன்படுத்தி ஒரு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைவதற்கான ஒரு அமானுஷ்ய ட்ரோஜன் குதிரையாகச் செயல்பட்டது. கார்த்திக் இருண்ட வீட்டின் வழியே தன் மகளின் அறையை நோக்கி கண்மூடித்தனமாக ஓடினான். அங்கே தீபிகா அசையாமல் சுவரை வெறித்து பார்த்தபடி நிற்பதைக் கண்டான்.
சுவரில் புதிய இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு கோரிக்கை. இன்னும் ஒரே ஒரு நபர். விரக்தியடைந்த அவன் பிரியாவை பிடிப்பதற்காக திரும்பினான். அவள் மங்கலான நிலவொளியில் காலடி எடுத்து வைத்து நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்கள் முற்றிலும் கருமையாக இருந்தன. அவள் அருகில் குனிந்து, இப்போது நாம் வெளியேறிவிட்டோம் என்று கிசுகிசுத்தார். சென்னையின் காவல்துறை அறிக்கைகள் மிக குறைவான விவரங்களையே அளிக்கின்றன. கார்த்திக், பிரியா மற்றும் தீபிகா அந்த இரவில் முற்றிலுமாக மறைந்துவிட்டனர். அவர்கள் எந்த தடயத்தையும் விட்டுச் செல்லவில்லை. இன்றும் உள்ளூர் சாகச விரும்பிகள் அவ்வப்போது கைவிடப்பட்ட அந்த சொத்துக்குள் அத்துமீறி நுழைகின்றனர். தரையில் கிடக்கும் மீதமுள்ள கண்ணாடி துண்டுகளில் ஒன்றை எடுத்து அதனுள் பார்த்தால், சரியாக நள்ளிரவில் உங்கள் தோளுக்கு மேல் ஒரு முகம் புன்னகைப்பதை காண்பீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது எப்போதும் உங்கள் சொந்த முகமாகவே இருக்கும். ஆகவே நீங்கள் இப்போது இருட்டில் தனியாக அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற திடீரென எழும் ஆசையை அடக்கிக் கொள்வது நல்லது.